என்னோட பேஷண்ட்ஸோட காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் எதுவுமே சாப்பிடுறதில்ல. ஆனா நெறைய ஜிம்முக்கு போறேன், வாக்கிங் போறேன். ஆனா வெயிட் மட்டும் குறையவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ட்ரூத் என்னன்னா, நீங்க சாப்பிடாம இருக்கிறது முக்கியம் இல்ல. எத சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? இதுதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து காலையில நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிடுறீங்க. அப்புறம் மதியானத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க. அப்புறம் ஈவினிங் திரும்பி டிஃபன் சாப்பிடுறீங்க. நைட்டு கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் பால் குடிக்கிறீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க. ஸோ, உங்களோட பாடி மெக்கானிசம் வந்து கன்டினியூஸா ஒர்க்க குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் வெயிட் குறைய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து கொஞ்சோண்டு குளுக்கோஸ் போனா கூட இன்சுலின் அதிகமா சுரக்கும். அது மூலமா உங்களுக்கு நெறைய குளுக்கோஸ உள்ளுக்குள்ள பிளட் கொண்டு வந்துரும். ஸோ, அது எல்லாமே ஃபேட்டா மாறிடும். ஸோ, வாட் ஷுட் வி டூ இஸ் லைக் வி ஹேவ் டு கட் த டைமிங். ஓ இன்டர்மிட்டன்ட் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்டிங்கில போனா மட்டும் தான் நம்மளால வெயிட்ட குறைக்க முடியும். அண்ட் வி ஷுட் ரெட்யூஸ் கார்ப் அண்ட் டேக் மோர் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். ஸோ தட் நம்மளுடைய குளுக்கோஸ் எல்லாமே ஃபேட்லேருந்து கிடைக்கிற மாரியும், நம்மளோட உணவுலேருந்து கிடைக்காம வச்சுக்கிட்டோம்னா, அப்பதான் வெயிட்ட குறைக்க முடியுமே தவிர, நம்ம வந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தோம்னா, பாடி என்ன பண்ணும்? அவங்களோட மெட்டபாலிசத்த குறைச்சுக்கும். ஓகே இவர் ஒண்ணுமே சாப்பிடல, அதனால இவருக்கு எனர்ஜியே தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதோட மெட்டபாலிசம் ரேட்டே குறைச்சுக்கும். ஸோ, யூ வில் நாட் யூட்டிலைஸ் த ஃபேட் விச் இஸ் ஆல்ரெடி ஸ்டோர்ட் இன் யுவர் பாடி. இந்த மெசேஜ் யாருக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்கள டேக் பண்ணுங்க.